ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ தாவேக்காவை விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. சிபிஐயா இருக்கலாம், விசிகேவா இருக்கலாம், சிபிஐஎம்மா இருக்கலாம், எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. முக்கியமாக விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, கண்ணிய குறைவாக விஜய் அவர்கள் அசம்பிளியில் பேசிட்டார் அப்படின்றதுக்காக விமர்சிக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க கூட்டணி கட்சிகள்? அது சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்குன்னு ஒரு துணி, ஒரு தோரணை, ஒரு தரவுகள், வாதம் பிரதிவாதம், இப்படி தான் சட்டமன்றம் பார்த்துருக்கு. அப்போ அப்படி சட்டமன்றத்தில் அப்போ அவர் நடந்துக்கினது அவரோட ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஒரு சில பொதுமக்களுக்கு பிடிச்சிருக்கலாம். பட் அது ஃபார்மேட்டு கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ கால்பந்தாட்டத்தை கால்பந்தில் தான் ஆடணும். அங்கே போய் வாலிபால் ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டக்கூடாது. காட்டினா அது ஃபவுல். அது பட்டு இங்கே என்னென்னா, இவரோட அந்த பிரபலம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இப்போது சினிமா பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா, சினிமாவில் என்ன நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் ஆஃபர் பண்ணுறாரு சட்டமன்றத்தில். அது அந்த ரசிக பணப்பான்மை. அவரோட படம் இப்போ கிடையாது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. சரி, ஜனநாயகன் தான் ரிலீஸ் ஆகலை. அது பதில் சட்டமன்றத்தையே படமாக்கி சர்க்கார் மாதிரி ஒரு படத்தை உங்களுக்கு இப்போ நான் ரிலீஸ் பண்ணி காட்டுறேன் பாருன்ற மாதிரி அது ஒரு எழுதப்படாத ஸ்கிரிப்டு. முன்னாள் நைட்டு, அதாவது முன்னாள் கேள்வி கேட்டால் மறுநாள் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழுதி வச்சுன்னு அப்புறம் மறுநாள் அவர் அதை கோர்வையாக படிக்கிறார். சரி, அதுலேயாவது வாதம், புள்ளி விவரம், கருத்துக்கு கருத்து, இன்சிடெண்ட். இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, பழைய ஸ்பீச்சஸ்லாம் எடுத்து பாருங்கள். அம்மையார் ஜெயலலிதா பேச்சாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி பழனிசாமி இது, இல்லை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இல்லை கலைஞரது குறிப்பாக. இப்போ கலைஞர்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அவரை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, எம்ஜிஆர் அவர்களோட பாடலை வைத்து எம்ஜிஆர் உங்களை அப்படி பண்ணார், இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் நடக்குமோ நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மாறிட்டோம், உண்மை வெளிவரும், தன்னாலே மயங்கும் வருந்தாதே அப்படின்னு அதிமுகவில் இருக்கவங்க அந்த பாடலை சொல்லி அவர் ஒரு மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி பேசியிருப்பாங்க. அமைதியாக இருந்துட்டு பேச விட்டுட்டு பாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நையாண்டி, இந்த சிலேடை பேச்சு, இந்த குட்டி கதைகள் புதுசு கிடையாது. பட் அதை சொல்கிற விதம், அதில் இருக்கக்கூட கண்ணியம் குறையாமல் அதை பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது அதை உள்வாங்கி கொண்டு அவர் சொல்லுவார், நான் நம்பிக்கையோ நன்றியோ இல்லாத மனிதர்லாம் கிடையாது, என்னது நண்பர் தான் எம்ஜிஆர். உங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் அவர்களை தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். நான் இந்த நிலைமைக்கு வரணும்னு என் நண்பன் முயற்சி பண்ண காலம்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் மறக்கலை. அந்த நன்றி அவர் மீது எனக்கு இருக்கிறது. இன்னொன்று, அந்த பாடல் நான் முதலமைச்சர் ஆகணும், நான் தலைவர் ஆகணுன்ட்டு என்ன மனசில் வச்சு தான் அவர் பாடினார். அதில் ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதேன்னு தான் பாடினார், தலைவி இருக்கிறார் மயங்காதேன்னு பாடலை அப்படின்னு இருப்பார். அப்போ எடுத்து வச்ச அந்த வாதம் அப்படியே அடிச்சு ஒடிச்சிருப்பாப்புல கலைஞர். எதுக்கு சொல்ல வரேன்னா, கட்சி விருப்பு வெறுப்பு அதை தாண்டி அந்த அவையில் பேசக்கூடிய தன்மை, நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை உள்வாங்கி அதை பேசுகிறதுக்கு நீங்கள் முழுசாக அரசியல் வயப்பட்டால் தான் அது நடக்கும். அரசியல் மயம் எப்படி படணும், அரசியல் வயம் எப்படி படணும், மக்கள் சார்ந்து படணும். தாந்தோணித்தனமாக தனக்கு என்ன பிடிக்குதோ அதை பஞ்சு டயலாக் பேசுகிறது அரசியல் கிடையாது. இப்போது அவரோட ஸ்பீச் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் பஞ்சு டயலாக் தான் இருக்குது. அதில் டெலிவரி பாயிண்ட் இல்லை, கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை, சம்மந்தம் இல்லாமல் கேள்வி. இப்போது இதுக்கு இப்படியும் பதில் சொல்லலாம். நான் இப்போ சட்டம் படித்தவர். இப்போ சட்டத்தில் எனக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி 6 வயசு குழந்தைய, ஒரு 13-12 வயசு குழந்தை, ஒரு பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டா, பாலியல் சீண்டல் பண்ணிட்டா, இதற்கு ஜஸ்டிஸ் ஜுவனைலில் என்ன சட்டம் இருக்குது, இது எப்படி, என்ன செக்ஷன் கேட்டால், எனக்கு செக்ஷன் தெரிஞ்சால் நான் என்ன பண்ணுவேன்னா, இது போக்சோ கேஸில் வரும், அதில் இந்த சரத்தின் கீழ் இது தவறு, இந்த பையன் பண்ணது தப்பு, இவனுக்கும் கவுன்சிலிங் தேவை, இவனும் சிறாரு, பாதிக்கப்பட்டதோ சிறாருக்கு உண்டான அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கவுன்சிலிங்லாம் தேவையான, அது குழந்தை, இவன் பெரிய ஆளாக ஆகக்கூடியவன், இவனுக்கு இந்த செக்ஷனில் இவனுக்கு தண்டனை, இவனுக்கு சீர்திருத்த பள்ளி அப்படின்னு நான் சட்டத்தை படித்து தெரிஞ்சிருந்தால் நான் அப்படி எழுதுவேன். இப்போ எனக்கு சட்டம் தெரில, ஆனால் நீங்கள் அந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்க, நான் என்ன பண்ணேன், உருட்டுறதுக்கு என்ன பண்ணுவேன், 5 விளையாதது 5 விளையுமா, சின்ன வயசுலேயே இருந்திருக்கும், அப்படி ஆகிருக்கும், இப்படி போயிருக்கும் அப்படின்னு ஒரு 4 பஞ்சு டயலாக பேசிட்டு சட்டத்தில் என்ன செக்ஷன் இருக்கோ அதை சொல்லாமல் அதை கடந்து போவேன்.
இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பார்வை, அந்த மாதிரி துணி. உடனே எதிரில் வந்து விசில் அடித்து ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கிற காரணத்தினால அது ஏற்புடையதாக இருக்கிறது. அப்போது இது வந்து இப்போ ஐயா வீரபாண்டியனால் வந்து விசில் அடித்து கை தட்ட முடியாது. அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதி. எழுச்சி தமிழர் திருமாவளவனால் வந்து கூட்டணிக்கு சப்போர்ட் தான் பண்ண முடியும். நீங்கள் பண்ணுற சேட்டைக்கெல்லாம் அவர் வந்து முட்டு கொடுக்க முடியாது. அப்போ எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, அதில் வந்து கண்ணியமான வார்த்தைகள். ஐயா வீரபாண்டிய அவர்களோட பதில் பார்த்திங்கன்னா அருமையான பதில். அதாவதுங்க, ஒரு சிலர் விழுந்தாலும் வாழ்ந்தாலும் அந்த தரம் வந்து தாழாதுன்னுவாங்க. அதுக்கு வந்து தொடர்ந்து ஒரு சில நேரத்தில் வீரபாண்டியன் ஐயாவோட அந்த வார்த்தைகள் வந்து வருது. பட் என்னென்னா தடுமாற்றம் இருக்குது. ஏன்னா அவங்க சேர்ந்த இடம் அப்படி. அதை தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெற்றி தோல்வின்றது அரசியலில் சகஜம், பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் தோற்றுருக்காங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 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 பேச்சாக வந்து பேசுறது அது வந்து தரமான ஒரு அரசியல் அல்ல அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாங்க. அதை இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு, அதை கூட்டணி கட்சிகள்லாம் சுட்டி காட்டுறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, தவறு நடக்கும்போது எல்லாமே கூட்டணி கட்சிகள் சுட்டி காட்டுறது கிடையாது. திமுக ஆட்சி நடக்கும்போதும் நிறைய தவறுகள்லாம் நடந்தது. இதே சிபிஐஎம் அப்புறம் விசிக்கெல்லாம் சுட்டி காட்டலை. ஸோ இன்னைக்கு சுட்டி காட்டுறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நியாயம் அவங்க பக்கம் இருந்தாலுமே, விஜய் அவர்கள் தவறாக பேசியிருந்தாலுமே அதுக்கு பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்குது. அதில் கண்டிப்பாக பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கும். அதாவது விஜய் அவர்கள் பேசும்பொழுது பார்த்திங்கன்னா, நாங்கள்லாம் யாரையும் நம்பி இல்லை, மக்கள் எங்கள் பின்னாடி இருக்காங்க, மக்கள் ஓட்டு போட்டு தான் நாங்கள் வந்தோம். அதாவது மக்கள் தாவேக்கா அப்படின்னா அப்போ நாங்கள்லாம் யார்? எங்களுக்கும் அதே மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. இன்னொன்று சுருக்கமாக சொல்லப்போனால், நாங்கள் வேறு கூட்டணியில் இருந்தோம். அப்போ அந்த கூட்டணி தலைமைக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டை எடுத்து உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணோம்? அது அந்த இடத்துல அந்த தற்பெருமை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து விசிகா சிபிஐ சிபிஎம்மை குத்துது. அவர் திமுகவை அட்டாக் பண்ணுறதா நினச்சி தாவேக தலைவர் விஜய் சார் என்ன பண்ணுறாருன்னா, லைட்டாக இவங்களையும் சொராண்டி விட்டுறாரு. அதாவது உங்களுக்கு வேணுதான் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன, என்னால் தான் இதெல்லாம் நடந்தது, என் புகழ் இப்படியே இருக்கணும், இப்படியே பாடுங்கன்ற மாதிரி எதிர்பார்க்குறாரு. தாவேக்காரங்க மனநிலையிலே வந்து அவங்க இருப்பாங்கன்றது கிடையாது இல்லையா, ஒன்று. ரெண்டாவது, அது வந்து தனி கட்சிகள், அவங்களே வந்து அங்கேருந்து விட்டு ஓடி வந்தவங்க. நாளைக்கு நீங்கள் எதனா கோளாறு கொடுத்தீங்கன்னா விட்டு ஓட மாட்டாங்களுக்கு என்ன உத்தரவாதம்? அவங்களுக்கு தேவைகள் பூர்த்தி அடைகிற வேறலும் இருப்பார்கள். கொள்கைக்காக வந்தோம், பாஜக வந்துவிடும், அதெல்லாம் உங்களை விட பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய் அவர்கள். நயினார் கேட்ட கேள்விக்கு சிடிஆர் நிர்மல்குமார் யார் யார்கிட்டலாம் பேசினா இதுவரையிலும் பதிலே வரல. செய்கை, எதுகை, மோனை, ஆடல் பாடல், இந்த அரசியல் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த 30 நாளாக. அப்போ இதுலேருந்து என்ன உள்கருத்துன்னா, ஐயா சண்முகம் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நாங்கள் 8ஆம் தேதி முடிவு பண்ணதுனால தான் தம்பி நீங்கள் வந்து 10ஆம் தேதி முதலமைச்சராக முடிஞ்சுது அப்படின்றத பெரிய மனப்பான்மையிலேருந்து அவரும் பதிவு பண்ணுறாரு. அப்போது எங்கேயோ வந்து விஜய் சாரோட அந்த வாதம் இருக்கு இல்லையா, அந்த பேச்சு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கூட்டணியை வந்து கொஞ்சம் லைட்டாக இது பண்ணுது. ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு லோக்சபா தேர்தலில் என்ன நடக்கும்ன்றது தெரியாது. இப்போ பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ஒருவேளை தாவேக்க சீட்டு கொடுக்கல, இல்லை அவங்க எதிர்பார்க்குற தேவைகள் பூர்த்தி செய்யலாம், அவங்களுக்கு இன்னொரு வீடு போய் பூந்துக்கிறது தயாராக இருக்கும். இப்போ மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த எறும்பு திணி, அதுக்கப்புறமா வந்து சில பூச்சிகள் பறவைகள்லாம் வந்து புகலிடம் தேடி வேறு வேறு இடத்துக்கு மாறும். அதிக மழை இருக்குது, அதுக்கு ஒரு போகிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, ஒரு சரணாலயம் தேவை, இல்லை ஒரு வீடு தேவை, இல்லை ஒரு பொந்து தேவை, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அதால் ஒரே இடத்துல தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம், இங்கிட்டு ஒரு 2 முட்டு அங்கிட்டு ஒரு 2 முட்டு கொடுத்து வச்சுக்கோம். கேட்டால் இதுக்கு ஒரு கொள்கை ரீதியாக ஒரு பதில், அதுக்கு ஒரு கொள்கை ரீதியாக பதில். நான் என்ன கேட்குறேன்னா, விவசாயிகள் பிரச்சனை போராட்டம் அங்கங்கே வருது, உசுப்பேற்றி விட்டு எதிர்கட்சிகள் உசுப்பேற்றி விட்டு இதெல்லாம் பண்ணுறாங்கன்றாரு. சிபிஐ எதிர்கட்சியாக இல்லை ஆளுங்கட்சியோடு இன்றைக்கி கூட்டணியில் சப்போர்ட் பண்ணுதா இல்லையா? அப்போ என்ன வாதம் அது? அப்போ அதற்கு வந்து கோபமே வரலையே. ஒன்று. தூய்மை பணியாளர்களை இதே ஐயா ஆதவர்ஜனும் இதே ஐயா என்ன ஆனந்த் அவர்களும் போய் தூய்மை, நீங்கள் அந்த அம்பத்தூர் காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், பழசு இல்லை பத்திரிகை செய்திகள்லாம் வந்துச்சு, நம்ம தான் பத்திரிகையே படிக்கிறது இல்லையா. காலையில் வந்து நான் பார்த்தப்போ ஒரு 3-4 அக்கா, அதாவது சகோதரிகள் படுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி படுத்துருக்காங்கன்னா, சோறு தண்ணி இல்லாமல் மயக்கமாக வர நிலைமையில் அப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து ஆறுதல் கூறிட்டு அங்கேருந்து ஒரு 3 அடி வந்து கேமராவுக்கு முன்னாடி பைட்டு கொடுத்தாங்க. யார்? இன்றைக்கி நம்பர் 2ம் நம்பர் 3ம் வேறு ஐயா ஆனந்த் அவர்களும் ஆதவும் இது வந்து ரொம்ப மோசமான செயல், குறைஞ்சபட்சம் குப்பை அள்ளுற வேலையை கூட இது மாதிரி தான் பேசியிருந்தாங்க, குப்பை அள்ளுற வேலை கூட உறுதி செய்ய முடியலன்னா என்ன அரசாங்கம் இது அப்படின்னுலாம் ரொம்ப அவர் ஹைட்டு வெயிட்டுக்கு எப்படி ஆக்ரோஷமாக பேசியிருப்பார், யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பேசினார். ஐயா ஆனந்த் வந்து அவர் பேசுகிறதெல்லாம் ஆமோதிக்கிற மாதிரி அப்படியே அமைதியாக இருப்பார், சாந்த சுருவியாக.
அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து எங்கள் பொதுச் செயலாளர் வந்திருக்கிறாரு, நாங்கள் எங்கள் தலைவராண்ட போய் இதெல்லாம் சொல்லுவோம், கண்டிப்பாக இவங்களோட பிரச்சனைகள் வந்து நாங்கள் தோல் கொடுப்போம், கால் கொடுப்போம், கை கொடுப்போம், க்ளவுஸ் கொடுப்போம், இந்த மாதிரிலாம் பேசிட்டு ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, சரி கண்டுக்கலனாலும் பரவாயில்ல, முதுகில் குத்துற மாதிரி ஒரு ஒரு டெண்டர் நோட்டீஸ் ஒன்று வருது, எல்லா மாநகராட்சியிலையும் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு தாரை வாக்குறோன்ற மாதிரி. நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாத்தையும் தனியார்கிட்ட கொடுக்குறதுக்கு எதுக்கு அன்றைக்கி அப்போ ஏமாத்துனீங்க? அதாவதுங்க, கீழே இருக்கிறவங்கள வந்து என்றைக்குமே ஏமாற்றக்கூடாது. மேலே இருக்கவங்களாச்சும் அவங்க வந்து ஏதோ பொருளாதார ரீதியாக சரி செஞ்சுப்பாங்கலாம். சமூக நீதியெல்லாம் பேசுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு அந்த ஒரு அடிப்படையில் அந்த ஒரு புரிதல், அரசியல் புரிதல் இருந்தால் என்ன மாதிரியான மக்கள் அந்த வேலையை செய்கிறாங்க? ஆதி திராவிடர், ஒரு சில மலை கிராமங்களில் போனால் பழங்குடியினர், வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, கணவனால் கைவிடப்பட்ட பெண்மணி, கணவர் பார்த்திங்கன்னா ஆஸ்மா இருக்கும். ஒரு தூய்மை பணியாளர்கள் வீட்டோடலாம் இவங்கெல்லாம் போயிருக்காங்களா, பழகியிருக்காங்களான்னு தெரியல. போராட்டணும் போது பெருமைக்கு அந்த வாக்கு அல்ப அரசியலுக்காகவும் அல்ப வாக்கு வங்கிக்காகவும் வந்து அப்போ வந்து போராட்டத்தை போட்டு நிற்கிறது. மற்ற நேரத்தில் ஆட்சிக்கு வந்தோடனே நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போக வேண்டியது. 29A பஸ்ஸில் உட்காந்து போகிறீங்க. இப்போது ஏன் இங்கே இப்போ அன்றைக்கி ரிப்பன் பில்டிங்லலாம் உட்காந்தப்போ அந்த அரசியல் ஆதாயம் தேடினப்போ நல்லா இருந்துச்சா? அவங்க ஓட்டெல்லாம் கும்பலாக போட்டாங்களா? அப்போ நீங்கள் நல்லா இருந்ததா? ஒரு குப்பை வர்ற வேலையை கூட உறுதி செய்ய முடியலன்னா இது என்ன விதமான அரசாங்கம்? இப்போ எதுக்கு தான் உங்களுக்கு காசு இருக்குது, இல்லை எதுக்கு தான் உங்ககிட்ட சிஸ்டம் இருக்குது? என்ன ஆகிட போகுது? அது இந்த 10,000 கோடி ஆயிருமா? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பொலிட்டிக்கலாக சில தேவைகள் இருக்குது. இடதுசாரிகளுக்கு, விசிகேவுக்குலாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய தேவையும் லைட்டாக இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்டாக அதை எடுத்து பேசலாமே. நீங்கள் சொன்ன விவசாய இஷ்யூ எடுத்து பேசலாம், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை எடுத்து பேசலாம். அந்த மாதிரி இஷ்யூ பேஸ்டாக பேசாமல் ஏன் அமைதியாக இருக்காங்க? அதுக்கான தேவை என்ன? இல்லை, அதாவது இஷ்யூ பேஸ்டாக பேசினா அம்பலப்பட்டு விடுவார்கள். பாசிச பாஜக பெரும் தீங்கு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, பார்ப்பீனியம் தான் எல்லாமே செய்கிறது. இவங்களோட வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து சோசியலிசம், கம்யூனிசம், பாசிசம், புடலங்காயிசம், எதனா புரியுதா? எனக்கு நாய் ரோட்டில் சுற்றுது, நாயை வந்து பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, பற்றாக்குறை இருக்குது. நாய் பிடிச்சி அதுக்கு ஊசி போட்டு மருந்து பண்ணி அதை கையாளுறதுக்கு இன்றைக்கி வக்கு கிடையாது. கோர்ட்டு வேறு இதை கேள்வி கேட்குது, சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வந்துருக்குது, இன்னும் ஒன்றும் கிழிக்கலை. இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழந்தைய இப்போது கிடச்சிருக்கோம், அது ஒரு 3 மாதம் கழிச்சு ரேபிஸ் வரும், ஒரு உயிர் ஒன்று போச்சுன்னா யாருங்க பொறுப்பு? உங்களுக்கு அப்போ சீரியஸ்னஸ் தெரியாமல் தானே இருக்கிறீங்க நிறைய விஷயத்தில். அன்றாட பிரச்சனைகளை வந்து நீங்கள் இது பண்ணாமல் வந்து இந்த பாடல்லாம் பாடுவாங்க. அதாவது எப்படின்னா, இந்த சித்தாந்த பாடல்கள்லாம் பிரச்சனையே அங்கே தான். இப்போது சித்தாந்த பாடல்கள்லாம் போய் எல்லாம் வைப்பு சாங்கு வேறு மோடில் இருக்கிறாங்க. இன்னமும் வந்து நீங்கள் இந்த இதில் இருந்துக்கிட்டு நீ உங்களையும் ஏமாற்றி மற்றவங்களையும் ஏமாற்றி அப்படி ஒரு அரசியலை தான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேங்கை வயல் போன ஆட்சியில் அவ்வளோ கெட்ட பேர், ரைட்டா? இப்போ வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து நான் தான் பாதுகாவலன்னு சொல்லிட்டு பேரவையில் முதலமைச்சர் சொல்லி எவ்வளோ அமைச்சர் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி, அமைச்சர் தெரியுமா, வேங்கை வயலில் தப்பு நடந்ததுக்கு நடவடிக்கை எடுக்கலை, அதுக்கு பெருசாக வந்து பண்ணல, அதை எடுக்கிற தைரியம் இந்த அரசுக்கு இருக்கா? இதை யார் கேட்கணும்? சமூக நீதி பெருமை பேசி பட்டியலின மக்களோட நலன் பேசுகிற அண்ணன் திரும்ப இப்போ கேட்கலாம்ல. சரி, போன பீரியடில் பண்ண முடியல, இப்போ பண்ணலாம்ல, இப்போ கேட்கலாம் இல்லையா? முதல்வர்கிட்ட கேட்பேன். இன்னும் ஒரு உண்மையை சொல்லணும், நாங்கள் முதல்வர் இவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு நேரமே கொடுக்குறது கிடையாது. அதான் உண்மை. சொந்த கட்சிக்காரங்களுக்கும் பெருசாக நேரம் கொடுக்குறதில்ல. கூட்டணி கட்சி தலைவர் இப்போ நேற்று வந்து ஒரு இல்ல திருமண விழாவில் போகிறாங்க. சீமானுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் கொள்கை ரீதியாகவும் சம்பந்தம் இல்லை, கூட்டணி ரீதியாகவும் சம்பந்தம் இல்லை. திருமணத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த திரும்பினா வைகோ, ஐயோயோ ஸ்டாலின் அவர்களோட மனநிலை எப்படி இருந்துக்குமா? ஐயோயோ இவர்கிட்ட என்னத்த பேசுறது, நம்மளாம் முதுகில் குத்தி காயமாக இருக்குது. ஆனால் வெக்கங்கெட்டு போய் நம்ம வணக்கம் வைக்கணும், அவங்களும் வெக்கங்கெட்டு போய் வணக்கம் வைப்பாங்க. இது வந்து கேட்டால் நாகரிகம், அரசியல் நாகரிகம்னுவாங்க. முதுகில் குத்துறதுக்கு பேரடா அரசியல் நாகரிகம், ராஜதந்திரம்னு அவர் மனசில் மைண்ட் வாய்ஸில் ஓடும். இருந்தாலும் மனசு கேட்கல, பார்க்குறாங்க 2 பேரும் மாதிரி. ஆனால் 27ஆம் தேதி பொதுக்குழுவில் என்ன பண்ண போகிறீங்க? பன் பட்டர் ஜாம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு போயிடுவீங்க. அப்போ பன் எந்து பட்டர் எந்து ஜாம் ஒண்டி தான்ப்பா வந்து. இல்லை ஜாம் தான் முக்கியம். வெறும் பன் யாருன்னா சாப்பிடுவாங்களா? வெறும் பட்டர் சாப்பிடுவாங்களா? ஜாம் இருந்தால் முக்கியம். அதனால தான் ஜாமுன்னு சேர்றதுக்காசரம் ஆளுங்கட்சியோடு போயிடுறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஜாமு அந்த ஜாமோட போய் சேரப்போம். தித்தி போட, அதாவது ஒரு ஒரு ஒற்றுமையாக சமுதாயத்தை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறாங்க. அதுதான் அவங்களோட நோக்கம். அரசியல் செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களை தலைமையில் தூக்கி வச்சுட்டு இது பண்ணணும், அவ்வளோதானே தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அட்லீஸ்ட்
இதில் குறைந்தபட்சம் சந்திக்கலாம் பேசலாம் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கும். அங்கே ஒன் வே டிராஃபிக். உங்களுக்கு வந்து அன்றைக்கி நான் விருப்பப்பட்டேன் பேசணுன்னு, அன்றைக்கி நான் ஃபோனில் உங்ககிட்ட பேசணுன்னு விருப்பப்பட்டேன், பேசினேன். அன்றைக்கி நான் உங்களை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டேன், பார்த்தேன். அதுக்கப்புறம் இல்லைங்க தொழிலாளி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனை இருக்குது. அதுக்கு என்ன இப்போது நான் பஸ்ஸில் போய் ஒரு செல்ஃபி போட்டேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஆகட்டும், என்ன எப்படி இருக்கிறீங்களா இல்லை அமைச்சர் பிடிங்கவா, இப்படி போதா இல்லையான்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா. ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அசம்பிளிக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, எதிர்கட்சிக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, ஆளும் கட்சிக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, முதல்வரோட ஸ்பீச்சுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பர்பஸே நான் பேசுவேன், மக்கள் அதை என்ஜாய் பண்ணும். என் பர்பஸ் தான் பர்பஸ். ஆமாம், அது ஆளுக்கு பர்பஸ்லாம் பர்பஸ் கிடையாது. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியும். நான் எது பண்ணாலும் இப்போ இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு 29A பஸ்ஸில் போகிறாரு, பெரம்பூருக்கு போகிற ரூட்டு, அவரோட தொகுதிக்கு தொகுதியாச்சு, ட்ராவல் பண்ண மாதிரி ஆச்சு, காலையில் ஒரு பாட்டாச்சு, அதுக்கு ஒரு 4 சாங்கை போட்டு சாயந்தரமாக செல்ஃபி புள்ள கிம்மியை உமா நைட்டு பாட்டு. அது சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா வந்து லியோ அது, காலையில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லி. ஏன்னா பஸ்ஸு வேகமாக போகுது இல்லையா, 3 சுச்சுவேஷனு 3 சாங் ஆகிப்போச்சு இல்லை. இது ஒரு 1.5 கோடி பேர் பார்ப்பான், அதை ஒரு 1.5 கோடி பேர் பார்ப்பாங்க, அது நைட்டு ஒரு 1.5 கோடி, கிட்டத்தட்ட பார்த்தவங்களே திருப்பி பார்த்தாலும் ஒரு 1.5 கோடி பேரை ரீச் ஆகிட்டோம்ல. நான் 3 பாட்டு இப்போ 229Aல போனார், 130 இந்த பஸ்ஸு வாங்கினார், டீசல் பஸ் அவ்வளோ வாங்கினார், 300 பஸ்ஸு செய்தியும் போயிடுச்சு. 500 பஸ்ஸு வாங்கினவங்க 1000 பஸ்ஸு வாங்கினவங்களாம் அமைதியாக கொடி ஆட்டி வச்சுட்டு சட்டமன்றம் போயிட்டாங்க. 300 பஸ்ஸுக்கு அவ்வளோ சீனு. ஆனால் இப்போ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா ஒர்க் ஆகிருச்சு, அதனால தான் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க. இந்த ஃபார்முலா இப்பயும் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. விஜயோட ஸ்பீச் என்னை பொறுத்தளவில் பெரிய வெற்றி, அது பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க, ரீல்ஸ் எடுத்துகிட்டு போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இது தொடர்ந்து எடுபடுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ என்னதான் ரீல்ஸ்லாம் போட்டாலும், என்னதான் மக்கள் அதை ரசித்தாலும், தூய்மை பணியாளர்கள் இப்போ அவங்களுக்கு சம்பளம் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேலை இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது, விவசாயிகள் பிரச்சனையில் இருக்காங்க, நேற்று இவங்கெல்லாம் ஓட் போட்டிருப்பாங்க. ஸோ போக போக நிறைய பிரச்சனைகள் வரும். அப்பயும் நீங்கள் வெறுமனே இந்த மாதிரியான பிஆர் ஒர்க் பண்ணி மேனேஜ் பண்ண முடியுமா? சரி, ஒரு 10 பேர் கண்டுபிடிச்சிடுறாங்க, இவர் வந்து பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று, இவரும் ஏமாத்துறாரு, இவரும் அதே திமுக, அதே அதிமுக, அதே பழைய பழைய ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் என்று சொல்வார்கள், பழைய சாராயம் புது பாட்டில், இவரும் அதே தான் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிடறான்னு சொன்னேன். எத்தனை பேர் கண்டுபிடிக்கிற அந்த தன்மை இருக்குது, இல்லை எத்தனை பேருக்கு அந்த தரவுகள், அந்த ஆராய்ச்சி சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்குது? ஆராயவே வேண்டாம் சார். இப்போ வேலை போகுது கொஞ்சம் பேருக்கு, இப்போ வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது விவசாயிகளுக்கு, அவங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க தான் டைரெக்டாக. சரி, அவங்களோட எண்ணிக்கை, அவங்க மைனாரிட்டி. விவசாயிகள்லாம் வந்து எல்லாம் திரண்டு போராட்டி பண்ணுறதுக்கு என்ன பஞ்சாபில் இருக்கிற விவசாயியா? பஞ்சாபில் இருக்கிற விவசாயிகள் டெல்லியில் ஹரியானாலேருந்து வேளாண் சட்டத்தை வந்து திரும்பி பெறவே முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்க ரைட்டுன்னா போல. யார்? பிரதமர் மோடி சர்வ வல்லமை படைத்த இந்திய திருநாட்டினுடைய முடிசூடா மன்னன் மாதிரி இருக்கிறாரு கிட்டத்தட்ட. இப்போது அந்த முடிசூடா மன்னனை நீ எப்படி முடிசூடுறான்னு பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து எவ்வளோ உயிர் தியாகங்கள், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை அந்த விவசாயிகள் வந்து முடிச்சு கொண்டு வந்தாங்க. நம்ம ஊர் விவசாயிகளை பொறுத்தவரை எப்படின்னு பார்த்திங்கன்னா போராடுற சக்தியே இல்லைங்க அவங்களுக்கு. இப்போது விவசாயம் இருந்தால் விவசாயம் பண்ணுறேன், விவசாயம் இல்லைன்னா ஒரு தினக்கூலியாக வேறு எங்கன்னா வேலைக்கு போயிட்டு ஒரு 100 200 இல்லை 300 லேடிஸாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் ஒரு 500 அதை வாங்கிக்கிட்டு அன்றைக்கி என்ன காய்கறி என்ன வாங்கி அன்றைக்கி என்ன பொழுது ஓட்டுறதோ, கொஞ்சம் வசதி இருந்தால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கோழிக்கறி, இல்லை வசதி இல்லைன்னா ஒரு முட்டை, அப்புறம் இந்த ஏரியில் எதுனா சின்ன சின்ன மீன் கிடச்சிதுன்னா அதை வாங்கி, அவ்வளோதான். அப்புறம் பால் கீழே இருக்கும் மாடு இருக்கிறதுனால, இவ்வளோ தான் அவங்க வாழ்க்கை. இது புரிஞ்சால் அவங்கக்கிட்ட நம்ம பக்குவமாக பேசுவோம், அவங்களோட வலி வேதனை புரியும். அப்போ தான் விவசாயி பற்றி பேசினாவே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறோம், என்னன்றதே தெரியறது இல்லையா? அது இப்போ பொதுமக்களை போய் பார்க்குறேன், ஊர் ஊராக போய் சுற்றுறேன், அவங்களோட பிரச்சனையெல்லாம் கேட்டு கிழிக்கிறோம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். எங்கே போனோம்? சரி, எவ்வளோ அமைப்பு இருக்குது விவசாயிகளோட அமைப்புகள். ஒரு அமைப்புக்கு ஒரு 2 பேரை கூப்பிட்டு எப்படி பார்த்தாலும் நான் ஒரு 50 அமைப்பு வருமா, 50 × 2 100 பேர் சட்டமன்றத்துக்கு வாங்கினா வரப்போகிறாங்க. வந்துட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குறேன், நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லுங்கள், என் பிரச்சனையை நான் சொல்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை,
இவ்வளோ கடன் இருக்குது, நான் அரசு நடத்தணும், சம்பளம் கொடுக்கணும், இவ்வளோ பண்ண முடியும், பள்ளிகள் இருக்குது, மருத்துவமனை இருக்குது, எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும், எல்லாத்துக்கும் தூக்கி நான் விவசாயிக்கோ அரசு ஊழியருக்கோ கொடுக்க முடியாது. அப்போ உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க பிரச்சனையை அவங்க சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறத விட இதை விட அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு 20% முன்னேற்றம் இல்லை ஒரு 30% முன்னேற்றம்னா அது வெற்றி. அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி இன்னொரு பேச்சுவார்த்தை. அப்படி பண்ணும்போது உங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் புரியும். அப்போ உங்களோட ப்ரையாரிட்டிஸ் மாறும், இம்ப்ரூவ் ஆகும். அவங்க இன்னொன்று அவங்கக்கிட்ட போகிற காசு வந்து திருப்பி வந்துடும், டாஸ்மாகில் வந்துடும், பொருளாக வாங்கும்போது ஜிஎஸ்டியில் வந்துடும், பெட்ரோல் டீசல் போடும்போது வரியாக வந்துடும். பணத்தோட தன்மை புரியாததுனால தான் இதெல்லாம் பிரச்சனை. 774 கோடி தங்கம்னு போடுறீங்க, அது போட்ட உடனே நான்லாம் வரவேற்றாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள். அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அரசு மருத்துவமனை கட்டி அங்கே இருக்கிற வார்டெல்லாமே வந்து தனியார் வார்டு மாதிரி ஆக்கி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், அப்படி தான் ஒரு கட்டமைப்பு பண்ணணும். நீங்கள் மோதிரம் போடுறது கொஞ்ச நாள் கழிச்சு கையிலேயே அது போகாது, குழந்தைங்க வளர்ந்துடும். பெரிய கண்டுபிடிப்பு. கூட்டணியெல்லாம் சப்போர்ட்டு கொடுத்துட்டு இது என்ன இது? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற அரசியல்லாம் கேட்குற நிலைமையிலையா இருக்கிறார் அவர்? இல்லை நீங்கள் பேசக்கூடிய அந்த முற்போக்கு சிந்தனை ஏதோ வந்த வரலாம் லாபம் அப்படி தான் போகுது. அதனால் சரி கையில் போகலன்னா என்ன, உருக்கி வேறு எதுனா செஞ்சுக்கிறாங்க, இல்லை விற்றுட்டு போகிறாங்க. அதுனா பழைய காம்ப்ளான் டப்பாவா அப்படியே வச்சா இதாகிறதுக்கு, தகுடாகிறதுக்கு? அது தங்கம், எவ்வளோ நாள் இருந்தாலும் தங்கம் தானே அதை. அப்போது அவர் சொன்னது நல்ல கருத்துங்க, ஆனால் அது எடுபடாது. எனக்கு ஒரு முரண் இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ அல்டிமேட்லி நீங்கள் 1 கிராம் தங்கம் கொடுக்குறீங்கன்னா அங்கே கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது தங்கமோ என்னமோ 10,000 ரூபா 15,000 ரூபா அந்த மக்களுக்கு போய் சேருது ஒவ்வொருத்தங்களுக்கும். அது ஒரு இலவசம். இதை தான் திமுகவும் பண்ணாங்க, இதுதான் திமுகவோட பாலிசியும். அதை நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற்றுக்கிறீங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வீட்டுக்கு ஒரு தொகை போகுது, ஏன் அதை போய் விமர்சிக்கணும்? அது ஓகேனா இது ஓகே தான். இல்லை அவருக்கு வந்து அதில் ஏதோ ஒரு கருத்து எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னு தோணி இருக்குது, சொல்கிறாரு, அவ்வளோதான். மற்ற விஷயத்தில் தீர்க்கமாக எதிர்க்க வேண்டிய விஷயம் அவ்வளோ இருக்குது. இப்போ அண்ணன் திருமாவளவனும் சிபிஎம் ஐயா சண்முகமோ இல்லை வீரபாண்டியன் அவர்களும் சேர்ந்து ஐயுஎம்எல்க்கு ஓகே நிறைய வேலை இருக்கும், அவங்களுக்கு ஹஜ் கமிட்டி வேலைலாம் இருக்கும், அவங்க வரப்போகிறது கிடையாது. 3 பேர் சேர்ந்து ஏன் தொழிலாளி போராட்டத்துக்கு வந்து சட்டமன்றத்தை நோக்கி செக்ரட்டரியேட்டை நோக்கி அவங்க பயணம் பண்ணணும்னு சொல்லி அவங்க மனு கேட்குறாங்க. கவன ஈர்ப்பு பண்ணணும், அரசோட வந்து கவனத்தை ஈர்க்கணும், முதலமைச்சர்கிட்ட நாங்கள் மனு கொடுக்கணும், இல்லை கோரிக்கை வைக்கணுன்றாங்க. பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க. ஏன் நீங்கள் பர்மிஷன் வாங்கி கொடுத்தா அந்த பேரணி நீங்களே பண்ணலாமே, இல்லை பேரணி கூட வேணாம், பெரிய பிரச்சனைங்க இது. நீங்கள் என்ன சொன்னீங்க, வீட்டில் கூப்பிட்டு பார்த்தீங்கல்ல, உங்கள் ஆனந்த ஐயாவும் உங்கள் ஆதவும் என்ன பேசினாங்க, பத்திரிகைக்கு என்ன பேட்டி கொடுத்தாங்க? ஏன் நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்க? ஏன் நம்ப வச்சு ஏமாற்றி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அதாவதுங்க தூய்மை பணியாளர்களோட வேலையை கூட உறுதி செய்ய முடியலன்னா நம்ம வாழறது ரொம்ப மட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். காசு வருதுன்றதுக்கு கண்ட கர்மத்தை செய்ய முடியாது. முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் இப்போ பேசுகிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது, ஆனால் இதை பேசணும்னு தோணுது அவர் பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது எப்படி நம்ம பார்க்குறது? அப்போ ஏதோ எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கணும், ஆனால் அரசுக்கு பிரச்சனையும் வராத மாதிரியான இஷ்யூவை டச் பண்ணுறதா இது? எதுக்கு இது எழுத்து கூட்டி பேசி நடிப்புன்னு எடுத்துக்கலாமா? ஒரே வார்த்தையில் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுவ, அப்படியே டப்பிங் பண்ணிக்கின்னு அப்படியே ஏமாற்றி 3 வருஷம் 5 வருஷம் நாங்களும் எதிர்த்தோம். ஆமாம், அவ்வளோதான். என்ன எதிர்த்தீங்க? அறிக்கை விட்டோம், அப்புறம் போராட்டம் அறிவித்தோம், அப்புறமா கடிதம் எழுதணும், அப்புறம் ரிப்பீட்டு அறிக்கை விட்டோம், போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அப்புறம் இந்த வாட்டி வந்து போராட்டம் பண்ணோம், அறிக்கை விட்டோம், அப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இப்படியே 3 வாட்டி மாற்றி சொல்லி எதில் கேள்வி கேட்குறான்னு டயர்ட் ஆக்கிடணும், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்லைனா கேள்விக்கு பதிலே சொல்லாமல் வேகமாக ஓடி போயிடணும், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க போராட்டம் பண்ணவங்க போராட்டம் பண்ணியிருப்பாங்க. சரி, தூய்மை பணியாளர்களும் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தரை நம்பி ஏமாறுறது அவங்களோட இதாக இருக்குது. யாரா இப்போ நாளைக்கு ஒரு வேலை சரி, இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வராங்க, பார்த்தீங்களா எல்லாம் ஏமாற்றிட்டாங்க, எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, சரி அடுத்த வாட்டி ஓட்டு போகிறாங்க, அதில் கேரண்டிக்குதா அவராச்சும் அதை உறுதி செய்வார்னு? அப்போது ஜனங்க வந்து என்னென்னா அட்வான்ஸ் சிஸ்டமில் அவங்க ஓட்டு போடுறாங்க நம்பிக்கையின் அடிப்படையில். ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்களும் அதே இதுதான், ஒரே மாதிரி தான் எல்லாரும் இருக்கிறீங்க. மாற்றுன்றது ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியல. என்ன மாற்று? இப்போ இனிமேல்ட்டு சினிமா துறையில் 5 காட்சிகள் காட்டுவாங்கள்ல, சிறப்பு காட்சி, அது சுலபமாக ஜியோ பாஸ் ஆகும். ஏன்னா சினிமான்றது நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். விவசாயத்தை விடவோ குப்பை வாருவது தூய்மை பணியை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சினிமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்க செத்து போயிடுவாங்க.
நமக்கு எதாவது ஆதாயம் கிடச்சிது இந்த சினிமானால தானே. அப்போ பாருங்கள், நடிகைகள்லாம் போய் அசால்ட்டாக பார்க்குறாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. விவசாயிகளை கூப்பிட்டு பேசலை, தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு பேசலை. இப்போ இன்றைக்கி பார்க்குறேன், அந்த பஸ்ஸில் போகும்போது எல்லாரும் வந்து ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் வீடியோ எடுத்துன்னு போகிறாரு. ஒரு முதலமைச்சர் வந்து இப்போது நிறைய பேர் பாரு நல்லா இருக்குல்ல அதை பார்க்குறதுக்கு, பாரு இப்படி இருக்காரு, வீடியோ எடுக்கிறாரு, எல்லோரும் இப்படி இப்படின்றாரு, வணக்கம் காட்டுறாரு, டாட்டா காட்டுறாரு, அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது இன்னமும் நடிகராகவே இருக்கார் அவர். ஒரு முதலமைச்சர்ன்றவர் வீடியோலாம் எடுத்துக்கின்னு பார்க்குறத விட்டுட்டு அப்படியே பார்த்துன்னு வராருன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்டில் எங்கெங்கே எந்தெந்த வேலை பாதிப்பு இருக்குது தெரியும். மெட்ரோ ரயிலில் டெய்லி அந்த பக்கம் தான் போகிறோம் வரோம், என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது என்ன எது தெரியும். டெய்லி போனாலுமே வந்து அந்த பீச் ரோட்டில் நிறைய செய்திகள் இருக்கும். அது மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்னென்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே போலீஸை போட்டு ஜலிச்சு வச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற பிரச்சனைகளே தெரியறது கிடையாது. வறுமை என்னைக்குன்னா பார்க்குறீங்களா நீங்கள் ஒரு முதலமைச்சரா? இல்லை ஒரு 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 குடிசை ஏழை பாழிகள் தங்குற இடம்லாம் இன்ஸ்பெக்ஷன் போகிறீங்களா? உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும். குப்பை வாடுறாங்களா இல்லையா, காவா எந்தளவுக்கு தேங்கி இருக்குது, குழந்தைங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, எவ்வளோ குட்டி குட்டி வீட்டில் பொட்டி தான். ஆனாங்க அந்த மக்களுக்கு தேவை, அந்த மக்கள் தான் அதிகமாக நம்பி இவரை ஓட்டு போட்டாங்க. அந்த மக்களை தான் இவர் போய் சந்திக்க போகிறதும் கிடையாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அதீத பாசத்தில் வந்து மேலே விழுறது, சாயறது, கொள்வது. ஐயோ விஜயண்ணா விஜயண்ணா விஜயண்ணா, ஐயோ எப்படிங்கிறார், அழகாகிறார், அப்படியே அதே வீட்டில் அப்படியே இருக்க வேண்டியதான். ஆனால் எனக்கு இன்னும் அவங்க ரொம்ப கிளவராக ஒவ்வொன்றையும் பண்ணுற மாதிரி தெரியுது சார். இப்போ நீங்கள் வெரி கிளவர். வண்டியை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒன்று போகிறாரு, நீங்கள் சொன்ன பஸ்ஸில் போகிற மாதிரி போக வேண்டியது. அப்புறம் அசம்பிளியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தியேட்டராக மாற்றுறது. ஸோ அவங்கள பொறுத்தளவில் வேலை நடக்குதா நடக்கலையா, நான் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறதா இல்லையா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே பொலிட்டிக்ஸ் வந்து மக்களை என் கைக்குள்ளே வச்சுக்கிறது. அதுக்கு என்னெல்லாம் தேவையோ டெய்லி ஒரு ஹெட்லைன்ஸில் வந்துக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்க, என்னோட பாட புஸ்தகத்தில் இதை விட அப்பாட்டாக்கிற சப்ஜெக்ட்லாம் படிச்சுன்னு இருக்கிறேன். நான் ஒரு பத்திரிக்கையாளர். எலான் மஸ்க்கு, டொனால்ட் ட்ரம்ப்பு, அப்புறம் அந்த ஜெலன்ஸ்கி, ஒரு ஆட்டக்கார பைத்தியம் ஜெலன்ஸ்கி, அப்புறம் நம்ம பாரத பிரதமர், இவங்கெல்லாம் வந்து இவர் இப்போ தான் ஸ்கூலு இதில் வந்து இவங்க பிஹெச்டி பண்ணவங்க. இவங்களாம் பெரிய பெரிய ஆளுமை, பெரிய பெரிய பணக்காரர்கள், அந்த நாட்டை வந்து கட்டி ஆளுகிறவர்கள், அரசியலில் ஜெயித்தவர்கள். பட் அடிப்படையில் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சைக்காலஜி எப்படின்னா, நான் பண்ணுறதெல்லாம் சரி, நான் பண்ணுறது வந்து நான் ஜெயிச்சிட்டேன்ல, அப்போ நான் பண்ணுறது சரி தானே அப்படின்ற மாதிரி. பட் இதே ஊரில் தான் நெல்சன் மண்டேலா இருந்தாங்க, இதே ஊரில் தான் காந்தியடிகள் இருந்தார், இதே ஊரில் தான் சாக்ரட்டிஸ் போன்ற சிந்தனையாளர் இருந்தாங்க, இதே ஊரில் தான் டார்வின் மாதிரி, ஈன்ஸ்டீன் மாதிரி கண்டுபிடிப்பாளர்லாம் இருந்தாங்க. அவங்க போன அந்த உச்சம் இருக்கு இல்லையா, அந்த நாகரிகமான அந்த அரசியல், அந்த அறிவியல், அந்த கலாச்சாரம், தூக்கத்தில் கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா. அதாவது அரசியலை வந்து ஷோவாகவும் விளம்பரமாகவும் பண்ணி, இந்த மலிவான விளம்பரத்தில் உழைக்காமல் ஒரு காந்த சக்தியில் ஜெயிக்கிறாங்கல்ல, ஒரு நாளும் அதில் அந்த இடத்துக்கு அவங்களால போக முடியாது. அவங்க அடைஞ்ச அந்த உச்சம் இருக்குது இல்லையா, இப்போ அறிஞர் அண்ணாவோ ஐயா காமராஜர் அடைஞ்ச அந்த உச்சம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் அதை தொட்டு கூட பார்க்க முடியாது. ரைட். இப்போ ஒன்று சொன்னீங்க இல்லையா, இப்போ தாவேக்காவை இடதுசாரிகள்லாம் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அதை ஒரு லிமிட்டோடு தான் பண்ணுறாங்கன்னு. இன்னொரு சைடில் திமுகவை சிபிஐஎம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. காட்டமான அட்டாக்காக இருக்குது. கூட்டணி புடலங்கா அப்படின்ற மாதிரி, கொள்கை புடலங்கான்னு பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். கார்ட்டூன் போட்டு, ஆமாம், ஒரு கார்ட்டூன் போட்டு பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே ப்ளஸ் டிஎம்கே. ஸோ அப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட எண்ணம் என்னன்னா, பிஜேபியோட அந்த பேச்சுலர் சேர்க்கணும் இவங்க ரெண்டு பேரையும்ன்றது. அது எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் காட்டமான அதே மாதிரி இன்னும் பெரிய புடலங்காவை போட்டு தாவேக்கா சிபிஐ நடுவில் காங்கிரஸ் வச்சுக்கோங்க. காங்கிரஸ்னால் இனிக்குதா, பிஜேபி கசக்குதுன்னா? காங்கிரஸ், அதாவது பிஜேபி இப்போ 15 வருஷமாக வச்சு செய்து மக்களை கஷ்டம் கொடுக்குது. அதுவும் தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் அவங்க மூலிமா நமக்கு வந்திருக்கு. என்னை கேட்டால் இப்போ இந்த 2-3 வருஷமாக தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது பொழுதுன்னு அவங்க மற்ற வேலை என்ன பணம் கொடுக்குறது இல்லை, அது ஒண்டி தானே பஞ்சாயத்து. அதான் இப்போ தான் தாவேக்கா சொல்கிறாரு, நாங்கள் போனால் அவங்க கொடுக்குறேன்றாங்க, எங்களுக்குள்ளே நட்பாக தாங்கிறோன்றாரில்ல. அப்போ அந்த பஞ்சாயத்து தான் இல்லை, சொல்கிறவங்க சொன்னால் தான். இப்போது பாஜக எதிர்ப்புன்றது நீங்கள் பாருங்கள், 2029 தேர்தலில் தமிழ்நாட்டில் குறையும். காரணம் என்னென்னா, பாஜகவை இனிமேல்ட்டு வந்து திமுக வந்து கடுமையாக எதிர்க்காது. பாஜக வந்து எதிர்க்கணும் அப்படின்னா வந்து விஜய் சார் தான் எதிர்க்கணும், விஜயும் எதிர்க்க மாட்டார். திமுக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக லூஸ் விடுவாங்க.
ஏன்னா நீ என்னை முதுகில் குத்திட்ட. யார்? காங்கிரஸ். நான் உனக்கு வேண்டி தான் அவங்கக்கிட்ட சண்டை போட்டேன். எனக்கும் எனக்கு போக வேண்டாம், நான் போயிருக்க மாட்டேண்ணா. இப்போ ஐயா டிஆர் பாலுக்கெல்லாம் எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், அமைச்சராகவே இருந்திருக்கணும்னு எவ்வளோ கனவு இருந்திருக்கும், மத்திய அமைச்சராக ஆகணுன்றவங்களுக்கு. அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் தானே போச்சு. எனக்கு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எனக்கு தெரியும். நான் இந்துஸ்தான் டைம்ஸில் எனக்கு ஒரு சில நண்பர்கள்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாம்பேயில் ஒரு சில சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் இருந்தாங்க. நான் அங்கே போனப்போ அப்போ உட்காந்து அங்கே ப்ரெஸ் கிளப்பில் ஒரு சில நண்பர்கள் வீட்டில் போகும்போது அப்போ டிஎம்கேக்கும் பிஜேபியும் எந்தளவுக்கு அலைன் ஆகிறாங்க. ஏன்னா தேவர் கான்சன்ட்ரேட்டிங் ஆல்சோ ஆன் மகாராஷ்டிரா. அப்போது ஒரு ஆசை இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இங்கேயுமே திமுகலுமே ஒரு சிலர்களுக்கு அமைச்சர் ஆகணுன்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் அது நடக்கலை. திமுகவும் பாஜகவும் ஒன்றாகிவிடும்னு அன்றைக்கி யாரும் அரசியல் பண்ணல. ஒன்று ஆனால் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இல்லைன்னு தான் போனாங்க. ஆனால் இப்போ எதுக்கு திமுக பிஜேபி எதிர்க்கணும்? ஏன் எதிர்க்கணும்? பாசிச பாஜக, அதுக்கு தாவேகாவும் காங்கிரஸும் வர்றதுக்கு நீ இருந்துன்னு போ. அட்லீஸ்ட் எனக்கு ரைடு தலைவலி இல்லைல்ல. இப்போ திமுகவுக்கு அழுத்தம் இருக்கா? இன்றைக்கி தேதியில் பாஜகவால் செந்தில் பாலாஜி வெளில தான் இருக்கிறாரு. திமுக மீது அந்த அமலாக்கத்துறை நிறைய வழக்குகள் இருக்குது, சிபிஐ இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, 2G இருக்குது. எதையுமே இப்போது திருப்பி எடுத்து தூசு தட்டுற மாதிரி தெரியலையே. பாஜக அமைதியாக தானே இருக்குது. தேர்தல் நேரத்துலையுமே எதுவுமே பண்ணலையே. அதனால் இது மேலே அவங்களுக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கோங்கப்பா, யார் என்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருப்பீங்களோ கை தூக்குங்க, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி தான் இருக்குது பிஜேபி. அதிமுக தூக்குன கையை இறக்கவே இல்லை. திமுக தூக்கிட்டு யாருன்னா பார்க்கும்போது இறக்க வேண்டியது, யாரும் இல்லைன்னா ஐயா அப்படின்ற மாதிரி. தாவேகா 2 கையும் தூக்கி நிற்கிது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதுக்கு எதிர்க்கணும்? எப்போ நீ தானேப்பா சொன்ன பாசிச பாஜகன்னு? அது இப்போ மக்களோட நலனுக்காக அடிக்கடி டெல்லி போக வேண்டியிருக்குன்ற. அதனால் ரொம்ப தெளிவான அரசியல்வாதிகள். அதனால் மக்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன வார்த்தை ஜாலங்களில் போட்டு பாசிசம், பார்ப்பினியம், கம்யூனிசம், அது இது எதையோ ஒன்று உருட்டி இது தொழிலாளிகளுக்கு எதிரான கருத்து மேடை போட்டு பேச சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் பேசுவாங்க. இந்த வார்த்தை ஜாலங்களே வச்சு எவ்வளோ பேர் எங்கே இன்னத்துக்கு பாதிப்பாகிறாங்க, என்ன கருத்து ஏது ஒன்றும் கிடையாது. என் பரந்தூர் விமான நிலைய சார்பாக யாருன்னா ஒருத்தர் முதலமைச்சர் பிடிச்சி உலுக்கி இப்படி சொல்லி அந்த பரந்தூர் பிரச்சனையை அங்கே போய் பண்ணி தேவைப்பட்டால் நானே புறப்பட்டு நேரில் வருவேன் முதலமைச்சரே அப்படின்லாம் மாடுலேஷனில் பேசினீங்களே. ஏன் அந்த சட்டமன்றத்தில் யாருன்னா ஒருத்தர் கேட்டுருக்கவானா? யாருன்னா உங்களுக்கு தோணுச்சா கேட்குறதுக்கு? அட்லீஸ்ட்டு பரந்தூர் பிரச்சனை யாருன்னா ஒருத்தர் பேசினீங்களா? அப்போது திமுக, அதிமுக, தாவேகா உங்களோட நோக்கம் எல்லாமே அந்த பரந்தூரில் இருக்கிற விவசாயிகளோட நிலத்தை எடுத்து யாரோ ஒரு கார்பரேட்டை கொடுக்கணும், அதானே? ஏன் யாருமே பேசல பரந்தூர் பற்றி இந்த வாட்டி சட்டமன்றத்தில்? ஒருத்தர் வாயிலேருந்து வரலையே. மக்கள் ஓட்டு போட்டாங்க தாவேகாவுக்கு, அங்கே அவங்களுக்கும் இது போய் சேரட்டும். யாரும் பேசலையே. ஏன் பேசலை? ஏன்னா உங்களோட அந்த 2000 ஓட்டோ 20000 ஓட்டோ அவங்களுக்கு ஒரு மேட்ரு கிடையாது. நாங்கள் வைப்பு பண்ணி சாங்கு போட்டு ஜெயிச்சுக்குவோம், இல்லை நாங்கள் 2000 ஓட்டுக்கு கொடுத்து ஜெயிச்சுக்குவோம், இல்லை சாதி ரீதியாக நாங்கள் எதனால் திருப்பி விட்டு நாங்கள் ஜெயிச்சுக்குவோம். இந்த திமிரு மக்களை சொன்ன சொல்லு காப்பாற்றணும். ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.